Exercise number 10. Aim to practice familiarize the parts of substation low and high. The date of the week 4-5-15 8-5-15. இதோட அப்ஜெக்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா the purpose of substations, the types of substations, purpose of H-type pole mounted substations, equipments, IE rules. இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்டேஷன்ஸ் சர்க்யூட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் லே அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் ஆஃப் போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டியூபுலர் போல் அல்லது ஆர்சிசி போலில் அமைக்கப்பட்டு இந்த மாதிரி லைட்னிங் அரஸ்டர்ஸ், ஹெச் டிஃப்யூசர்ஸ், ஐசோலேட்டர்ஸ், ஃபீடர் லைன்ஸ், operating handle for isolators, earth points. இதோடைய சிமெட்ரிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். சிமெட்ரிக் டயக்ராம் வழியாக நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லலாம். இதுதான் சப்ஸ்டேஷனுடைய லேஅவுட் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன் சொன்னோம்னா இன்டோர், அவுட்டோர், அண்டர் கிரவுண்ட், போல் மவுண்டட் 4 வகை இருக்குது. அதில் மெயின் காம்போனண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு. டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து வகைப்படுத்தணும்னா சப்ஸ்டேஷனை ஸ்டெப் அப்பு, ப்ரைமரி, கிரிடு, செகண்டரி, டிஸ்ட்ரிபியூஷன் 4 வகை இருக்குது. இதில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னால் 11 kV 11 kV டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இதில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டேஷன்ஸ் கன்சியூமர் லொக்காலிட்டிஸ் ஏரியாவில் ஸ்டெப் டவுன் பண்ணி 400 வோல்ட் கொடுக்குறதுக்கு இந்த சப்ஸ்டேஷன் பயன்படுத்துகிறாங்க. இதில் 3 ஃபேஸ் 4 வயர் இருக்கும். இதில் மெஜாரிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வந்து போல் மவுண்டட் டைப் தான் இருக்கும். இது ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்கும், விலை மலிவு. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது லேஅவுட் ஆஃப் போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன். இதில் ஹெச் டைப்னு சொன்னால் 4 போல் இருக்கும். 11 kV வந்து 400 வோல்ட்டாக மாற்றுவாங்க. இதில் கேங் ஐசோலேட்டர் இருக்குது, ஏபி சுவிட்ச் இருக்குது, ஹை டென்ஷன் சைடில். அதுபோக ஹார்ன் கேப் ஃபியூசஸ் இருக்குது, லைட்னிங் அரஸ்டர் இருக்குது. இது லைட்னிங்லேருந்து நம்ம சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. லைட்னிங் ஸ்ட்ரோக்ஸ் வந்து மழைக்காலங்களில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஓசிபி, எல்டி சைடில் ஓசிபி அது ஐசோலேட்டாக பயன்படுத்துகிறோம். 200 kV கெப்பாசிட்டி உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸை இதில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம இதில் இருக்க ஓசிபி அப்பப்போ மெயின்டைன் பண்ணணும். அதில் ஆயில் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். அதனுடைய டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம அடிக்கடி சோதனை பண்ண வேண்டியிருக்கும். அதுபோக இந்த சப்ஸ்டேஷனில் செவரல் மீட்டரிங் அண்ட் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நிறையா இருக்கும். அம்மீட்ரு, வோல்ட் மீட்ரு, எனர்ஜி மீட்ரு, பவர் ஃபேக்டர் மீட்ரு அண்ட் ப்ரொடெக்டிவ் ரிலேஸு, இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சர்க்யூட்டுடைய குவாலிட்டிஸை வாட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதில் இருக்கும், சிடிபிடி. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி, அதுக்காக நம்ம சிடிபிடியை பயன்படுத்துகிறோம். எர்த்திங் சொன்னோம்னா இதில் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி சைடில் ஸ்டார் பாயிண்ட் இருக்கும், அதை நம்ம எர்த்திங் பண்ணணும், டைரெக்டாக எர்த்து பண்ணிடணும். அதுபோக பாடி ஃபுல்லாக நம்ம எர்த்து பண்ணியிருக்கணும்.
டியூப்லர் போல்னால் ரொம்ப கவனமாக எடுத்து பண்ணணும். ஃபால்ட்டு கரண்ட் வர்றப்ப அதை எடுத்து சரி பண்ணிக்கிறோம். 3 செப்பரேட் எடுத்து தனியாக இருக்கணும். ஹை சாயில் ரெசிஸ்டிவிட்டி ஏரியாவில் ஹை சாயில் ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் 3 செப்பரேட் எடுத்து தனியாக இருக்கணும். அதுபோக ஐ ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் இருக்கணும். மினிமம் கிளியரன்ஸு லைவ் கண்டக்டர்ஸுக்கு எர்த்துலேருந்து 305 mm இருக்கணும். அதுபோக கிளியரன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டக்டர்ஸுக்கு 0.91 மீட்டர்ஸ் இருக்கணும். அன்சப்போர்ட்டட் லெங்த் ஹெச்டி ஜம்பர் 5 அடிக்கு குறைவாக இருக்கணும். 5 அடிக்குள்ளே இருக்கணும். எர்த் எலக்ட்ராய்டு ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி ஐ ரூல்ஸில் சொன்னபடி நம்ம கண்டக்டருடைய சைஸு, கிளியரன்ஸ் ஏரியா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் நியூட்ரல் எர்த்திங் இருக்குது. நியூட்ரலை எர்த்து பண்ணணும். 25 mmக்கு 5 mm காப்பர் ஃப்ளாட்டை பயன்படுத்தணும். பாடி எர்த் இருக்குது. 25 mmக்கு 5 mm ஜிஐ ஸ்ட்ரிப்ஸை பயன்படுத்தணும். டிபி பில்லர் பாக்ஸ் இருக்குது. பாடி எர்த்திங் 25க்கு 5 ஜிஐ ஸ்ட்ரிப்ஸு. சேனல்ஸு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அயன் சேனல்ஸ்லாம் 75 mmக்கு 40 mm ஜிஐ ஸ்ட்ரிப்ஸை பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டேஷன்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சப்ஸ்டேஷனில் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம ஐடியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யார்டு. இது ஒரு சப்ஸ்டேஷன். இதை நம்ம சுற்றி பாதுகாப்பாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கணும். ஏன்னா இதில் 22,000 சப்ளை இருக்குது. இதில் மெயின் காம்போனண்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்துகிறோம். இது 200 kV. இதில் லைவாக நம்ம பார்க்குறோம் 2 போல் ஒன்று ஒரு சப்ஸ்டேஷன். இதன் மூலம் தான் நம்ம ஐடிக்கு உரிய பவர் எடுத்துக்கிறோம். இதில் உச்சியில் பார்த்திங்கன்னா இன்சுலேட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுபோக லைட்டிங் ஏர்சர் இருக்குது. ஜம்போ வயர் நிறையா இருக்குது. ஹார்ன் கேப் ஃபியூசஸ் இருக்குது. ஹேண்டில் இருக்குது ஆப்ரேட் பண்ணுறது. ஏபி சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஹேண்டில் கீழே இருக்குது. அதுபோக எர்த்து பிட்டு 4 இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம அடிக்கடி ஆயில் செக் பண்ணிக்கணும், டயலெக்ட்ரிக் செக் பண்ணிக்கணும், பியூரிஃபிகேஷன் பண்ணணும், ஆயிலை பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதுபோக இதில் இந்த ஸ்ட்ரக்சருக்கு தேவையான அலுமினியம் பெயிண்டிங்ஸ் அடிக்கடி பண்ணிக்கணும். எவ்ரி இயர்ஸ் அலுமினியம் பெயிண்டிங் பண்ணிக்கணும். பண்ணும்போது நம்ம வெளியே இருக்கக்கூடிய சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஐடியினுடைய டிரான்ஸ்ஃபார்மர் யார்டு. இது நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது சப்ளையர் சைட்லேருந்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு காம்போனண்ட் இருக்குது. இதில் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க. கீழே ஒரு மீட்டரிங் பாக்ஸ். இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான ரிலேஸ், மீட்டர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. இதை நம்ம தொடக்கூடாது. இதை இபி சைட்லேருந்து தான் இதை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்குருவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ், ஏபி சுவிட்சஸ், ஒரு சிடிபிடி காம்போனண்ட், ஹார்ன் கேப் ஃபியூசஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டே வயர்ஸ் இதையும் நம்ம எர்த்து பண்ணியிருப்போம். எர்த்திங் ரொம்ப அவசியம். இதுலேயும் ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் தான் ஏபி சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறது.
ஜம்பர்ஸ்லாம் நிறையா இருக்குது, வயர்ஸ் ஜம்பர்ஸ். இதில் நம்ம ஐ ரூல் படி கிளியரன்ஸ் கொடுத்து ஜம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது தனி ஸ்ட்ரக்சர். இது சப்ளை சைடில் இருக்கக்கூடிய ஹெச்டி லைன். இது நம்மளுக்கும் சப்ளை பண்ணிவிட்டு வேறு யாருக்கோ போய்கிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் சுவிட்ச் மட்டும், சுவிட்ச் வித் ஃபியூஸ் மட்டும். அது போக நம்ம கன்சியூமர் சைடில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யார்டு. இதுதான் நம்ம ஐடியுடைய கண்ட்ரோல் ரூம். நம்ம இது வரைக்கும் புக்லையும் இந்த மாதிரி போர்டு மூலமாகவும், அது போக நேரடியாக ஸ்ட்ரக்சரை ஏரியாவில் போய் பார்த்தோம். நம்ம இந்த ஃபெமிலியரைஸ் தி பார்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன் லோ அண்டு ஹை அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்டேஷனுடைய பார்ட்ஸை, அந்த சப்ஸ்டேஷனுடைய அமைப்பை, அதனுடைய லேஅவுட்டை, அதனுடைய சிமெட்ரிக் கனெக்ஷனை, அதுபோக இந்த எய்மினுடைய அப்ஜெக்டிவ்ஸில் வரக்கூடிய பர்பஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன், டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன், பர்பஸ் ஆஃப் ஹெச் டைப் போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன், எக்யூப்மெண்ட்ஸ், ஐ ரூல், இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நீங்கள் எல்லோரும் ஹிண்ட்ஸ் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.